பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஆமாம், இந்த விவேகானந்தர் விழா வைக்கிறதே அதான் சொல்லுவோம். இந்நிகழ்வின் முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெடுதொழுகும் சீராடும் வதனமென திகழ் பரத கண்டமிது திரைக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததாக அனைவரையும் வரவேற்கும் முகமாக ஒரு வரவேற்பு நடனம். மருத்துவ பொறியியல் பயிலும் 1ஆம் ஆண்டு மாணவி செல்வி தானியா விக்ரம். ஒற்றுமையே உயர்வுக்கு வழி. நிறங்களால், குணங்களால், மொழிகளால் வேறுபட்டிருப்பின் நாம் எல்லாரும் இந்திய மக்கள் என்ற ஒற்றுமையையும் நாட்டுப்பற்றையும் மூட்டும் பாரதியின் பாடல் தொடர்கிறது. பாரத சமுதாயம், ராகம் பெஹாக், தாளமாதி.
நண்பர்களே, அண்ணா பல்கலைக்கழகம் கொண்டாடுகிற இளைஞர் செஞ்சிலுவை அமைப்பின் மூலமான வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை பேச்சு போட்டிக்கான பரிசளிப்பு விழாவை இப்பொழுது தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று பரிசுகள் வழங்கி சிறப்புரை வழங்க இருக்கிற மாண்பமை துணைவேந்தர் அவர்களை நமது கைத்தட்டல்களோடு மேடைக்கு வருமாறு அன்பு. இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய அண்ணா பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தனிகேரசு ஐயா அவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார்கள். கைத்தட்டலோடு அன்புடன் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய முனைவர் பா. உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது வரவேற்புரையோடு நாம் தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குவதற்காக பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய முனைவர் பா. உமா மகேஸ்வரி அம்மா அவர்களை உங்களது கைத்தட்டலோடு வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன். அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த காலை வணக்கம். இன்று நாம் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மாணவர்களுக்கான பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதற்கான பரிசளிப்பு விழாவில் இங்கே கூடியுள்ளோம். பரிசளிப்பு விழாவிற்கு ஊக்கமளித்து பர்மிஷன் கொடுத்த அனைவரின் மரியாதைக்குரியும் அன்பிற்கும் உரிய நமது துணைவேந்தர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எப்பொழுதுமே இதுவரை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இல்லாத வகையில் துணைவேந்தர் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய விழாக்கள் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கும் அவர் மிகவும் ஆர்வமாக அனைவரையும் ஒருங்கிணைத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ் தலைத்திட வழி செய்த அவருக்கு ஒரு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு வரவேற்கிறேன். இவ்விழாவில் நோக்க உரை அளிக்க உள்ள டாக்டர் தணிகையரசு அவர்கள் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் அண்ணா பல்கலைக்கழகம் அதன் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் இந்த மாணவர்களுக்கான பேச்சு போட்டியை ஒருங்கிணைத்தவர் அவர்தான். அதற்கான நிதியும் வழங்கி இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தமைக்கு நன்றி கூறி அவரை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த போட்டிகளை மிகவும் சிறப்பான செம்மையான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் தமிழாசிரியர் ஐயா தமிழியலன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவரோட சீரிய முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது. அவர் இங்கே நம்முடன் இணைந்ததுக்கு பிறகு நிறைய போட்டிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழாசிரியர்கள் ஜானகி, கனிமொழி அம்மா, மணிகண்டன் செல்லியம்மாள், பூவே சுப்பிரமணியன் அனைவரும் ஏறக்குறைய 15 நாட்களுக்கு ஒரு முறை, போன 10 நாட்களுக்கு முன்னாடி கூட கலைஞர் 100வது நாள் பேச்சு போட்டிகள் நாம் நடத்தினோம். அதற்கு ஒரு செம்மொழி பேச்சு போட்டி நடத்தினோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் விழாவை ஒட்டி பேச்சு போட்டி நேற்று நடந்தது. விவேகானந்தர் பேச்சு போட்டி நடந்தது. இன்னும் பல பேச்சு போட்டிகள் நடக்கவிருக்கிறது. அதற்கு முன்னால் தமிழ் துறையின் நிதியுதவியுடன் பேச்சு மற்றும் கட்டுரை போட்டிகளை ஜோனல் வைஸ் அப்புறம் ஸ்டேட் வைஸும் சிறப்பாக நடத்தினோம். இதுபோல் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்த உதவி கொண்டிருக்கும் தமிழாசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக பொறியியல் மாணவர்களாக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக இந்த பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு மாமனிதர்களை பற்றி மற்ற மாணவர்களுக்கும் வெளி உலகத்திற்கும் பறைசாற்றிக் கொள்ள ஆர்வத்துடன் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கும் மாணவர்களை வாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறேன். இங்கே பரிசு பெற அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த போட்டிகளை படமாக்கி அனைவருக்கும் தெரியப்படுத்த வந்திருக்கும் மீடியா மற்ற உதவியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நடுவர்கள், பேச்சு போட்டியின் நடுவர்கள் சங்கர் சார் ரொம்ப ஆர்வத்துடன் நேற்று நிறைய விஷயங்களை சொன்னார். ஒரே வார்த்தையில் முடித்து விட்டார். உலகத்தை மாற்றிய மனிதர்களில் ஒரு சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரில் விவேகானந்தரும் ஒருவர். அப்படிப்பட்ட ஒருவரின் பிறந்த நாளை நம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நம் மாணவர்களின் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்காக அவர்களையும் அதுக்கு நடுவர் பொறுப்பேற்று சிறப்பான பேச்சு திறமையுள்ள மாணவர்களை தேர்வு செய்த நடுவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
நல்லதொரு வரவேற்புரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. இவ்விழாவில் ஒரு மாணவி ரூபவர்ஷினி 1ஆம் ஆண்டு கணினி பொறியியல் அவர்கள் ஒரு இசைப்பாடலை பாடுவதற்காக வருகிறார். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனை துமலந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே, வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே, வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, வளர்மொழி வாழியவே, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு, வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். ரொம்ப அருமையான இசைப்பாடல் வழங்கிய மாணவிக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த நிகழ்ச்சி எப்போவுமே விவேகானந்தருடைய பிறந்தநாள் ஜனவரி 12 வர்றதால பொங்கல் வந்துடும். அதான் ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் நடத்தலாம்னு நினைப்போம் இளைஞர் எழுச்சினால், ஆனால் எல்லா பிள்ளைகளும் ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த முறை எப்படியாவது ஒருங்கிணைச்சு நடத்தணும்னு விருப்பப்பட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கான நோக்க உரை வழங்க வருமாறு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சு. தணிகையரசு அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாங்கள் தமிழாசிரியர்கள்லாம் அவர் கவிஞர் என்று தான் அழைத்து கொண்டிருக்கிறோம். 5 கவிதை புத்தகங்களுக்கான கவிதைகளை வைத்திருக்கிறார். மிக விரைவில் கவிதை புத்தகம் வெளியிட இருக்கிறார் ஐயா தணிகையரசு அவர்கள் இந்த பேச்சு போட்டிக்கான நோக்க உரையை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மரியாதைக்குரிய துணைவேந்தர் ஐயா அவர்களே, என்னுடைய நண்பரும் தமிழ் இயலன் தனசேகரன் ஐயா அவர்களே, இயக்குனர் உமா மகேஸ்வரி மேடம் அவர்களே, மற்றும் உள்ள ஒய்ஆர்சி ப்ரோக்ராம் ஆஃபீஸர்ஸ், தமிழ் துறையின் ஆசிரியர்கள், இந்த மாணவர்கள் பேச்சு போட்டியில் கலந்து பரிசு பெற இருக்கின்ற மாணவர்கள் மற்றும் உள்ள லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. எனக்கு துணைவேந்தர் ஐயா முன் பேசுவதற்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறது. கொஞ்ச நாள் முன்னாடி பாரதியார் பிறந்த நாளுக்கு ஒரு விழா நடத்தினோம். அதிலும் என்னை தமிழ் இயலன் ஐயா அவர்கள் ஒரு விருந்தினராக அழைப்பு விடுத்தார். இந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் நேஷனல் யூத் டே என்று விவேகானந்தர் பர்த்டே இளைஞர் நாள் என்று கொண்டாடுகிறோம், இந்திய அளவில் கொண்டாடுகிறோம். இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் இப்பொழுது மட்டும் இந்த நேஷனல் யூத் டேவை கொண்டாடவில்லை. பல வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் ஒன்று ஜனவரி 12ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை நடத்தி நாங்கள் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு குடியரசு தின விழாவில் பரிசு துணைவேந்தர் ஐயா அவர்கள் பரிசு வழங்குவார்கள். இப்பொழுதுதான் குடியரசு தின விழா முன்னமே இந்த பரிசுகளை வழங்குவதற்கு துணைவேந்தர் ஐயா வந்திருக்கிறார்கள். தட் மீன்ஸ் அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமை வந்து நாங்கள் அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் வந்து தமிழ் இயலன் ஐயா அவர்கள் மட்டும், தமிழ்துறை அண்டு தமிழ் இயலன் ஐயா அவர்களும்.
தமிழியலன் ஐயா அவர்கள் என்னை பார்க்கும்போதெல்லாம், இல்லை நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய அறைக்கு வருவார். பொதுவாக நாங்கள் தமிழை பற்றி தான் பேசுவோம். ஆனால் அறையில் இருக்கும்போது தமிழை பற்றி பேசும்போது நான் தைரியமாக பேசுகிறேன். ஆனால் வெளியில் வரும்போது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. மேபி முதலாக இல்லை 2ஆம் முறையாக பேசுவதனால் அப்படி என்னமோ தெரியவில்லை. விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் ஒரு பெரிய மகான், நம் நாட்டில் பிறந்த பெரிய மகான். நம் நாட்டில் பிறந்து நம்முடைய மதத்தையும் நம்முடைய நாட்டின் பெருமையையும் வெளியில் பறைசாற்றிய, மற்றவர்களுக்கு இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய, பெருமையாக நினைக்குமாறு அறிமுகப்படுத்திய விவேகானந்தர் ஐயா ஒரு பெரிய மகான். அவருடைய பிறந்த நாள் ஜனவரி 12, 1863. அவர் இந்த உலகுக்கு அறிமுகமான நாள் செப்டம்பர் 11, 1893. சிகாகோ மாநாட்டில் அனைத்து மதம் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் சம்மிட் நடைபெற்றது. அதில் அவர் பேசிய வார்த்தைகள் மட்டுமல்ல, அவர் எல்லாருக்கும் தெரியும், அவர் சகோதர சகோதரிகளே என்ற ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி பேசினார். அதன் எல்லாரும் நாம் கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாகத்தான் அவர் இந்த உலகுக்கு அறிமுகமானார் என்று. ஆனால் அதுவல்ல, இந்தியாவிலிருந்து பல மத தலைவர்கள், விவேகானந்தர் உட்பட பல மத தலைவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தியோசோபிக்கல் சொசைட்டி ரெப்ரசன்டேட்டிவ் அன்னிபெசன்ட் அம்மையார் உட்பட பல மத தலைவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் அந்த நாள் பேசும்பொழுது அவர் காலையில் பேசவில்லை, மதியமாகத்தான் அவர் பேசுகிறார். எல்லாருமே பேசிவிட்டு போனார்கள். ஆனால் இவர் பேசும்பொழுது மட்டும் ஒரு பெரிய கரகோஷம் எழுந்தது. அந்த கரகோஷம் நிற்பதற்கு 2 நிமிடமானது. அது எதனால் அந்த கரகோஷம் என்றால், அவர் பயன்படுத்திய சொற்றொடர், அதாவது லேடிஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே என்று சொன்னதனால் மட்டும் அல்ல. ஏனென்றால் அவருக்கு முன்னாடி பேசிய அனைவருமே ஒரு 5-6 பேச்சாளர்கள் இந்த சொற்றொடரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் இவர் பேசிய பேச்சு, இவர் உதிர்த்த வார்த்தைகள் இன்றும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றும் நாம் மட்டுமல்ல, இந்த உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது. ஸோ யார் பேசினார், எந்த வார்த்தையை யார் பேசினார் என்பதுதான் முக்கியம். அவர் பேசும்பொழுது மற்ற எல்லாரும் பேசும்போது, காலையிலிருந்து மாலை வரை இந்த பேச்சு நடந்து கொண்டிருந்தது. காலையில் முக்கியமான மத தலைவர்கள் பேசினார்கள், மாலையில் விவேகானந்தர் பேசினார். மற்ற எல்லோரும் பேசும்போது தன்னுடைய மதத்தை பெருமையாக பேசிவிட்டு அமெரிக்கர்களை வாழ்த்திவிட்டு சென்றார்கள். இதுதான் உட்கருத்து மற்ற மத தலைவர்கள் பேசும்போது. ஆனால் நம் நாட்டிலிருந்து சென்ற விவேகானந்தர் ஐயா அவர்கள் மற்ற மதத்தினுடைய பெருமைகளை, மற்ற எல்லா மதத்தினுடைய பெருமைகளை பேசிவிட்டு தன்னுடைய மதத்தின் பெருமைகளை பெருமையாக பேசினார். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்பட்டது. எல்லோரும் அவருடைய தோற்றத்தை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்த அந்த நாளில் அவர் பேசிய பிறகு எல்லோரும் 2 நிமிடம் எழுந்து கைத்தட்டினார்கள், 2 நிமிடம் எழுந்து பாராட்டினார்கள். அந்த நாள் முடிந்தவுடன் எல்லோரும் வரிசையாக அவரை தொட்டு பார்த்து விட்டு சென்றார்கள். ஸோ இதுதான் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி. அதிலிருந்து நம்மளுடைய நாட்டை உலக நாடுகள் வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தது. ஒரு படி மேலே இந்தியா என்பது ஒரு பெரிய நாடு, செக்குலரிசம் கண்ட்ரி என்று பேசப்பட்டது. இது காரணம் விவேகானந்தர் ஐயா அவர்கள். ஸோ அவர் இது மதத்தின் அடிப்படையில் பேசியது. அனைத்து மதமும் நல்ல மதமே என்று பேசி இந்த உலகிற்கு தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய நாட்டின் பழக்க வழக்கங்களையும்
உலகிற்கு பறைசாற்றியவர் விவேகானந்த ஐயர். இன்னொரு அதாவது இளைஞர்களுக்கு என்ன செய்தார், அதனால்தான் இளைஞர் நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். நேஷனல் யூத் டே, இளைஞர்களுக்கு அவர் ஆற்றிய தொண்டு அளவிட முடியாதது. நாங்கள் எல்லாம் கிராமத்திலிருந்து வந்தவர்கள். ஆகையால் எங்களுக்கு தன்னம்பிக்கை என்று அந்த வார்த்தை கூட தெரியாமல் இருந்தோம் அந்த கிராமத்தில். ஆனால் விவேகானந்தருடைய உரைகளை படித்தபோது தன்னம்பிக்கை என்ற வார்த்தை மட்டும் தெரியவில்லை, எங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமான தன்னம்பிக்கை உருவானது. இது எனக்கு மட்டுமில்லை, என்னை போல ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இது நடந்திருக்கிறது. அதனால தான் இளைஞர்கள் எழுச்சி பேருரை விவேகானந்தர் அவர்கள் பல இடங்களில் அவர் பேசியுள்ளார். அதனால்தான் நாங்கள் இளைஞர் நேஷனல் யூத் டே என்ற நாளை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறோம். ஐயா அவர்கள், துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறோம். ஐயா அவர்கள் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆனரபிள் வைஸ் சான்சலர் முதலில் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தியது. இரண்டாவது முறையாக விவேகானந்த ஆடிட்டோரியத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வம் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு துணைவேந்தர் ஐயாவும் பங்கேற்று இந்த நேஷனல் யூத் டேவை இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் நடத்தியது. இப்பொழுது தமிழ்துறையுடன் இணைந்து இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் இந்த நேஷனல் யூத் டேவை கொண்டாடி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தி அவர்களும் இப்பொழுது துணைவேந்தர் ஐயா அவர்கள் கையால் பரிசுகளை வழங்க உள்ளார்கள். இந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் தொடரும். நேஷனல் யூத் டே ஒவ்வொரு வருடமும் நாங்கள் கொண்டாடுவோம். இதனால் மாணவர்களுக்கு நல்ல பயனை அளிக்கும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. நோக்க உரையை மிகச் சிறப்பாக பல ஆண்டுகளாக இந்த இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் நடைபெற்று வருகிற செய்திகளை குறித்து விளக்கமாக ஐயா அவர்கள் பேசுகிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. துணைவேந்தர் நம்ம அரை மணி நேரம் தான் இந்த நிகழ்ச்சிக்காக கேட்டிருந்தோம். இப்போ பரிசு பெற்ற மாணவர்கள் ஒரு 3 பேர் ஆளுக்கு 5 நிமிடம் பேசுகிற மாதிரி குறிச்சிருந்தோம். அவங்களை இப்போ 3 நிமிடமாக குறைச்சிருக்கிறோம். அந்த 3 பேரையும் அம்மா அழைப்பாங்க. 3 நிமிடத்தை ஒரு வினாடி கூட தாண்ட வேண்டாம். முதலாவதாக பிரவீன் பாலா, இசிஇ 1ஆம் ஆண்டு, நம்ம கிண்டி பொறியியல் கல்லூரி. ஈன்றனை புறம் தந்து என்னை சான்றோனாக விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தாய் தந்தையருக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொட்டில் முதல் தொடங்கிய இந்த வாழ்வில் தொடுகின்ற எந்த பொருளும் நிலையானது கிடையாது, எந்த செல்வமும் நிலையானது கிடையாது. ஒன்றை தவிர, கல்வி செல்வம், ஞானம். ஒருவர் தன் வாழ்வில் அவருக்கு கிடைத்த ஞானமானது அவருடைய 7 பிறவிக்கும் அவரை தொடரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதுபோல மனித பிறப்பின் உயர்ந்த ஞானத்தை பெற்றவர் இவர். வெறும் கண்களால் கடவுளை காண விழைந்த மனிதர்களுக்கு மத்தியில் கண்களை மூடி பாருங்கள், கடவுளை உணர்வீர்கள், கடவுளே உங்களுள் உணர்வீர்கள் என்று உலகிற்கு உணர்த்தியவர் விவேகானந்தர். அத்தகைய மாமனிதரின் தன்னம்பிக்கை சொற்களை எனது வரிகளில் கோர்த்து உங்கள் முன் வழங்க விழைகிறேன். ஆன்மீகம் தெய்வங்களோடும் தெய்வ வழிபாடுகளோடும் நின்று விடுவது கிடையாது. ஆன்மீகம் தன்னைத்தானே உணரும் நிலைதான் ஆன்மீகம் என்று விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு தன்னுடைய நோக்கம் என்ன, தன்னுள் இருக்கும் ஆற்றல் என்ன என்பதை கூட அறிந்து செயல்படாத மனிதர்கள் எத்தனையோ பேர் உள்ளனர். ஆனால் ஒரு மனிதனானவன் தன்னுள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்து அதன்படி அவன் செயல்பட வேண்டும் என்று விவேகானந்தர் வலியுறுத்துகிறார். நீ உலகை ஆள வேண்டும் என்று சொன்னால் முதலில் உன் மனதை ஆள வேண்டும். மனம்தான் அனைத்துமே. நீ வலிமையானவன் என்று நினைத்தால் நீ வலிமையானவனாகவே மாறுகிறாய் என்று ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய வரிகளால் ஊக்குவித்தவர் விவேகானந்தர். நம்முடைய ஆற்றல், பிறப்பு, நிறைவு இவை அனைத்தும் நம்முள் இருக்கக்கூடியவை. நாம் இதை எங்கும் வெளியிலிருந்து பெற தேவையில்லை. இவை அனைத்தும் நம்முள்ளே இருக்கிறது. அதனை தக்க நேரத்தில் தக்க சமயத்தில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று விவேகானந்தர் கூறுகிறார். இளைஞர்களே, குட்டி நாய்களின் குறைப்புகளுக்கு அஞ்சாதீர்கள். ஆம்,
விண்ணில் முழங்கக்கூடிய இடியை கண்டு கூட இறங்காதே இளைஞனே என்று விவேகானந்தர் கூறுகிறார். எண்ணற்ற கருத்துக்களை விவேகானந்தர் தன்னம்பிக்கைக்காக அடுக்கி இருக்கிறார். அவைகளில் எனக்கு பிடித்த ஒரு கருத்து என்னவென்றால், நாம் எழ வேண்டும், விழித்திட வேண்டும், பிறரையும் விழிப்புணர்த்த வேண்டும், நம்முடைய வாழ்வின் லட்சியம் அடையும் வரை நில்லாது இருக்க வேண்டும். மனித வாழ்வின் அர்த்தம் எப்போது முழுமையாக நிறைவடைகிறது என்று சொன்னால், நமக்கு கிடைத்த நன்மையை நாம் பிறரிடமும் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அந்த நிறைவு நமக்கு கிடைக்கிறது. அந்த நிறைவை ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் அடைய வேண்டும் என்பது விவேகானந்தரின் கூற்று, விவேகானந்தரின் கருத்து. அதனை பின்பற்றி வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம். மாணவருக்கு வாழ்த்துக்கள். எம்ஐடியிலிருந்து செகண்ட் இயர் படிக்கும் கீர்த்தனா. தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம், அவைக்கு மறு வணக்கம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை உங்கள் முன் வைத்து எனது உரையை தொடங்குகிறேன். எந்த உதடுகளில் இருந்து வரும் ஒரு சொல் நமது வாழ்க்கையை மாற்ற போகிறது என்று நமக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகும் அந்த ஒரு சொல் இந்த உதடுகளில் இருந்து உதிர்ந்துவிட வேண்டும் என்ற காரணத்தினும் என்ற பிரார்த்தனையும் எனதுள் வைத்து விவேகானந்தரின் இளைஞர்களுக்கான தன்னம்பிக்கை செய்திகளோடு உங்கள் முன் நான். முதலாவது செய்தியாக விவேகானந்தர் அவர்கள் குறிப்பிடுகிறார், உடல் உழைப்பு என்பது மிக முக்கியம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். ஏன் உடல் உழைப்பு மிக முக்கியம் என்றால், இன்றிருக்கும் இளைஞர் சமுதாயம் என்னையும் உட்பட மூளையால் வேலை செய்யலாம், உடம்பால் வேலை செய்ய முடியாது என்ற தத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை அறியாமலேயே. அதனால்தான் மூளை முடுக்கு எங்கும் உடற்பயிற்சி கூடங்கள் பெருகி கொண்டே வருகின்றது இக்காலத்தில். இரண்டாவது செய்தியாக கல்வியால் எழுச்சி பெறுங்கள் என்கிறார் விவேகானந்தர் அவர்கள். கல்வி என்பது வகுப்பறையோடு நின்று விடுவதல்ல மக்களே. கல்வி என்பது அறிக்கை அட்டையோடு நின்று விடுவதல்ல. கல்வி என்பது ஒரு மரத்திடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், கல்லை எறிந்தாலும் கனியை கொடுக்கிறதல்லவா அந்த பண்பை. மலரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், கசக்கின கைகளையும் நறுமணமாக்குகிறதே அந்த பண்பை. பூமியிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், மிதித்தாலும் நமக்கு பயிரை விளைத்து தருகிறதல்லவா அந்த பண்பை. நதியிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் உழைக்கிறதே அந்த பண்பை. இளைஞர் சமுதாயமே, நான் ஒன்று கூறுகிறேன், இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம், இளைஞர்கள் அனைவரும் மை நிரம்பிய பேனாக்கள், ஆனால் எழுத தெரியாது. மை நிரம்பிய பேனாக்களாகிய நாம் நாளைய இந்திய சமுதாயத்தை எழுத போகிறோம் என்ற கருத்தை உட்கொள்ளுங்கள் எனது தோழமைகளே. மீண்டும் ஒரு கருத்தை கூறுகிறேன், ஒரு கவிதையோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். பெருங்கடல், எனது தோழமைகளே தயவு கூர்ந்து இதை காட்சிப்படுத்துங்கள். பெருங்கடல் ஒன்று பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சிறு துடுப்பு. நான் மீன் குஞ்சுதான், ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. செய்யக்கூடிய விஷயம் சிறியதாக இருந்தாலும் அது நன்மைக்காக இருந்தால் இன்றே செய்யுங்கள், இப்பொழுதே செய்யுங்கள். என் தோழமர்களே, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நான். அன்பு மாணவிக்கு வாழ்த்துக்கள். விகாசினி பற்றி ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, இந்த போட்டியில் அவங்க தமிழில் பேசி பரிசு வாங்கியிருக்கிறாங்க. நேதாஜியில் வந்து ஆங்கிலத்தில் பேசி அவங்க தான் ரீஜியன் லெவலில் ஃபர்ஸ்ட். 2 மொழியிலையும் வல்லமை உடையவங்களாக இருக்கிறாங்க. அவங்களை தேர்வு பண்ண ஆசிரியர்கள் ராஜலட்சுமி மேடெல்லாம் வந்திருக்காங்க. பாப்பா. தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு மறு வணக்கம். இதோ என் பேச்சின் துவக்கம். விவேகானந்தர், வீரத்துறவி விவேகானந்தர். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மாவாக மாற்றியது. வெறும் பாரதியாக இருந்தவரை மகா கவியாக மாற்றியது. ரவீந்திரநாத் தாகூரை உலகம் அறியும் மகா கவிஞராக மாற்றியது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வங்கத்தின் சிங்கமாக மாற்றியது. அப்துல் கலாமை ஏவுகணை நாயகனாக மாற்றியது இந்த விவேகானந்தரின் செய்திகள் தான். மானிட பிறப்படுத்தார், பல மகத்தான சிந்தனைகளின் பிறப்பிடமானார். சிகாகோ சென்று உலகம் மெச்ச பேருரையாற்றினார். என் சகோதர சகோதரிகளே என்று தொடங்கி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு சகோதரனாக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுத்தார்.
காளியின் வரம் வாங்கி கலியுகத்தில் பிறந்தவன் இவன். கண்ணியவான் இவன், கடமையில் சிறந்தான். அளவற்ற ஆற்றலால் அகிலத்தையே வென்றான். உள்ளம் கொண்ட மனதால் உத்தமனாய் வாழ்ந்தான். கடமையில் சிறந்தவன் இவன். சமுதாயம் தன்னில் சாக்கடைகளை கண்டபோது சங்கடங்கள் கொண்டான். அதை நீக்கிட துடித்தான். நல்லதோறு வீணையாய் நாள்தோறும் இசைத்தான். நலம்பட இசைத்தான். நம்பிக்கையை கொடுத்தான். நீ விழுந்த போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கும் இந்த கை. நீ தனியே அழும்போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை. நீ மனமுடைந்த போதெல்லாம் உனக்கு தட்டி கொடுக்கும் இந்த கை. யாருடைய கை என்று சிந்திக்கிறீர்களா? யாருடைய கையும் அல்ல, உன்னுள் உனக்குள் இருக்கும் உனது தன்னம்பிக்கை. பழைய மதங்கள் கூறின, இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவனே நாத்திகன். ஆனால் விவேகானந்தர் சொன்னார், உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் தான் நீ நாத்திகன். நம்பிக்கை நம்பிக்கை நம்மிடத்தில் நம்பிக்கை. எப்பொழுது நீ உன்னிடம் நம்பிக்கை கொள்கிறாயோ அப்பொழுதே உன்னில் இருக்கும் தெய்வ சக்தி வெளிப்படுகிறது. உன்னால் முடியாது என்று எப்பொழுதும் எண்ணாது. முடியாது, இயலாது என்று ஒருபோதும் கூறாது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய். இல்லை இல்லை என்று உறுதியாக நம்பிக்கையோடு நீ இருந்தால் பாம்பின் விஷம் கூட இல்லாமல் ஆகிவிடும். எழுந்து நின்று போராடு. 1000 முறை தோல்வி உற்றாலும் 1001வது முறையாக மீண்டும் போராடு. ஒரு நோக்கத்தை தீர்மானித்துக்கொள். அந்த நோக்கத்தை நோக்கி ஓடு. உடலில் வலிமை இல்லையே, கையில் பணம் இல்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்று ஒருபோதும் எண்ணாது. உன்னால் தான் முடியும். நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. பாதை தெளிவாகும், சோதனைகள் விலகும். நீ நோக்கத்தை அடைந்தே தீருவார். ஏனென்றால் அதற்கான ஆற்றல் உன்னுள் இருக்கிறது. உன்னை நீ நம்பு. இறுதியாக இதை கூறி முடித்துக் கொள்கிறேன். ஒரு லட்சியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த லட்சியத்தை வாழ்க்கையாக கொள்ளுங்கள். அதற்காகவே வாழுங்கள். அந்த லட்சியத்தை பற்றிய கனவு காணுங்கள், சிந்தியுங்கள். உங்கள் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் அந்த லட்சியத்தால் நிரப்புங்கள். லட்சியத்திற்காக ஓடிக்கொண்டீர்கள். இன்றைய இளைஞர்கள் ஏதாவது ஒரு விஷயம் புதிதாக செய்ய போகிறோம் என்று சொன்னால் பெற்றோர்களை கூட உன்னால் முடியுமா என்று கேட்பார்கள். ஆனால் விவேகானந்தர் சொன்னார், உன்னால் முடியும், உன்னால் தான் முடியும் என்றார். அவர் நமக்கு நம்பிக்கையை மட்டும் தரவில்லை, நம்மீது நம்பிக்கையும் வைத்திருந்தார். 100 துடிப்புள்ள இளைஞர்களை தாருங்கள், உலகத்தையே புரட்டி போட்டு காட்டுகிறேன் என்றார். அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்றுவோம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறி தமிழுக்கு மீண்டும் வணக்கங்களை கூறிய வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய ஒருங்கிணைப்பாளர் நடுவர் திரு சங்கர் அவர்களுடைய ஒத்துழைப்போடு நாம மொத்தமாக 7 பேருக்கு பரிசு தரவாறு திட்டமிட்டிருக்கோம். அது பரிசளிப்பின் போது உங்களுக்கு தெரிய வரும். இப்பொழுது நம் முன்பே நம்முடைய இயக்குனர் அவர்கள் துணைவேந்தரை குறித்த சிறப்புகள்லாம் சொன்னாங்க. தமிழ் ஒலித்து கொண்டிருக்கிறது. மாணவர்களுடைய தமிழ் திறனை வளர்த்தெடுக்க வேண்டும். நேதாஜியினுடைய போட்டிகளை மண்டலவில் நடத்துவதற்கு இரவு பகலாக விழித்திருந்து அந்த போட்டியினுடைய விதிமுறைகளை இணையத்தில் ஏற்றி மிகுந்த ஈடுபாடோடு செயல்பட்டு வருகிற மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களுடைய தலைமை சிறப்புரை இப்பொழுது இடம்பெறுகிறது. செஞ்சிலுவை இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமான நூல் நினைவு பரிசு இப்பொழுது பரிசளிப்புக்கு முன்பாக தலைமை துணைவேந்தர் அவர்களுடைய சிறப்புரை. அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கு மேடையில் வீட்டிற்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இளைஞர் தின விழா வாழ்த்துக்களை சொல்லி, விவேகானந்தர் பற்றிய கருத்துக்களை 3 மாணவர்கள் அழகாக பேசினார்கள். அதன் முன் ஒரு நாட்டியமும் ஒரு பாடலும் அழகாக இடம்பெற்றது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. இளைஞர்கள் அவர்களுக்கு விவேகானந்தர் என்ன சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. அவர்கள் பேசும் பேச்சிலும் பாடிய பாட்டிலும் தெரிந்தது, நாட்டியத்திலும் கூட தெரிந்தது. அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். விவேகானந்தர் கடைசியாக பேசிய மாணவி அவர்களுடைய திறமையை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ப்ரொஃபசர் சங்கர் அவர்கள் சொன்னது நமது உலகத்தையே புரட்டி போட்டிய மாமனிதர்களில் ஒருவர் சுவாமி விவேகானந்தர்.
உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், இன்றைக்கு இந்திய நாட்டில் அறிவியலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததற்கு யார் காரணம்? அப்துல் கலாம். அறிவியலில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததற்கு யார் காரணம்? சுவாமி விவேகானந்தர். அது எப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அப்துல் கலாம் ஆராய்ச்சி மையத்தை வந்து துவக்கி வைத்தது அங்க அந்த இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியாவுக்காக இளைஞர்களோட முன்னேற்றத்துக்காக இந்தியாவிலேயே ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாடா அவர்கள்கிட்ட வந்து விவேகானந்தர் கப்பல்ல பயணிக்கும் போது சொல்லியிருக்காங்க. வெரி குட். இன்னைக்கு இந்தியாவில் உள்ள தலை சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம் இது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூர். அது ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். அவர் ஜப்பான்ல இருந்து சிகாகோ பிரயாணிக்கும் போது டாடா ஜாம்ஜெட்ஜி அவர் அந்த பிரயாணத்தில் இருந்திருக்காரு. அவர்கிட்ட பேசும்போது என்ன கேட்டிருக்கிறாரு, எங்கே போகிறீங்கன்னு. சிகாகோ யூஎஸ்க்கு போகிறேன். எதுக்கு போகிறீங்க? அவருடைய தொழில்துறை காரணமாக போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பதற்கு ஒன்றும் இல்லை, அதனால நான் அமெரிக்கா டெக்னாலஜி வாங்குறதுக்காக போகிறேங்கிறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு, ஆரியப்பட்டா, பாஸ்கரா போன்ற பெரிய அறிவியல் வல்லுநர்கள் இந்தியாவில் தான் இருந்திருக்கிறாங்க. அது எப்படி இல்லாமல் ஆயிடுச்சு? இந்தியாவில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது, தட்சசீலா இருந்தது. உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து இந்தியாவில் தான் படித்தாங்க, தெரியல. அது எப்படி திடீர்னு இல்லாமல் போச்சுது? நிறைய யூனிவர்சிட்டி, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபாரினர்ஸ் வந்து நம்ம நாட்டில் தான் படித்தாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அதுக்கு பிறகு நம்ம நாட்டை முகல்ஸ் இன்வைட் பண்ணி ஒரு 500 இயர்ஸ் ஆண்டுட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து ஒரு 200 இயர்ஸ் ரூல் பண்ணிட்டாங்க. 700 இயர்ஸில் எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 800 இயர்ஸுக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ள உலக வர்த்தக ஷேரில், உலக வர்த்தக பங்கில் 28% இந்தியாவிலிருந்து தான் இருந்தது. பாரதம்னு சொல்கிற இடத்துல இருந்து தான் 28% இருந்தது. முகல்ஸ் இந்தியாவில் விட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த 28% வந்து 21% ஆயிடுச்சு. முகல்ஸ் கிங்ஸ் வந்து இன்வைட் பண்ணி இந்தியாவில் உள்ள நிறைய கோயில் சொத்துக்களை கொள்ளையடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் எக்கனாமிக் குறைஞ்சிச்சு. 28% என்னவா மாறிடுச்சு? 21% மாறிடுச்சு. அதுக்கு பிறகு இவங்க யாரு? பிரிட்டிஷ் ரூல் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறப்ப அந்த 21% இருந்த ட்ரேடு ஷேர் இன் தி ஹோல் வேர்ல்டு 1% மாறிடுச்சு. எவ்வளோ பர்சன்டேஜாக மாறிடுச்சு? பிறகு இந்தியாவில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு என்ன கொடுத்துட்டாங்க? சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. இனிமேல் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு சுதந்திரத்திட்ட கொடுத்துட்டாங்க. சுதந்திரத்தை எப்படி இந்தியாவை 21%இருந்து 1% மாற்றினாங்க? பிரிட்டிஷ் எப்படி மாற்றியிருக்க முடியும்? 21% எக்கனாமிக் ஷேர் இன் தி ஹோல் வேர்ல்டு இருந்தது இந்தியாவில். அதை 1% ஆட்டு எப்படி மாற்ற முடியும்? ஒரு நாட்டை அழிக்கணும்னா என்ன பண்ண முடியும்? வளங்களை சூறையாட்டினாலும் கூட எஜுகேஷனை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் முடியும். மக்கள் எஜுகேஷன் இல்லாமல் பண்ணால் மட்டும்தான் ஒரு நாட்டை அழிக்க முடியும். யாரோ முதல்ல சொன்னாங்களா, எஜுகேஷன் தான் எல்லாத்துக்கும் தேவைன்னு? யார்? நீங்கள் தானே சொன்னது. கல்வி. எஜுகேஷன் இருந்தால் ஒரு நாடு வளர்ந்துடும். ஸோ எஜுகேஷனை இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க? எல்லாரும் அந்த டைமில் தாய்மொழியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் இருந்தது. ஸோ எல்லா ஸ்கூல்லையும் எல்லா மதர் டங்கை நிறுத்திட்டு இங்கிலீஷில் எஜுகேஷன் கொடுக்கணும்னு மாற்றிட்டாங்க. பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்பிறகு எஜுகேஷன் நின்று போச்சு இந்தியாவில். எஜுகேஷன் நின்ன பிறகு எல்லாரும் இக்னரண்ட் ஆகிட்டாங்க, இன்னசென்ட் ஆகிட்டாங்க. அவங்களையே வச்சு வேலை வாங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியா எப்படி? ஸோ அதுக்கு பிறகு இப்போ தான் எஜுகேஷன் திருப்பி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டு இந்தியாவில் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு. ஸோ
ஃபஸ்ட்டு ஐஐடிலாம் வர்றதுக்கு முன்னாடி எது இருந்தது? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். அதுக்கு முதல்ல நேம் என்ன? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸினோட முதல் நேம் என்ன? டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். அது ஆரம்பித்தது யார்? டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். அதுதான் இந்தியாவில் உள்ள ஒரு இப்போ உள்ள ரிசர்ச் டெவலப்மெண்ட்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் டாடா ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டிடியூட் தான், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். அதுக்கு பிறகு அது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸாக மாறிடுச்சு. அந்த டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தா. ஜப்பான்லேருந்து சிக்காகோ போகும்போது, அப்போ இந்தியாவில் இவ்வளோ தூரம் ரிசர்ச் இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் யார்? ஒரு விஷனரி தான் இருந்திருக்கிறார். ஒத்துக்க முடியல? ஸோ கண்டிப்பாக விஷனரி தான் ஏதாவது சேஞ்சை கொண்டு வர முடியும். ஸோ அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ நாட்டில் நிறைய ரிசர்ச் வளருது. இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ யூத் பவர் வந்து இந்தியாவில் இப்போ அதிகமாக இருக்குது. உலகத்திலேயே யூத் பவர் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு 20 வருஷத்தில் 2 டீகேடில் இந்தியா கண்டிப்பாக வளர்ந்துருங்கிறது உறுதி. உலக நாட்டிலேயே யூத் அதிகமாக இருக்கிற நாடு எது? இப்போ இந்தியா. 28 வயசு தான் ஆவரேஜ் ஏஜ். வளர்ந்த நாடுகள் எல்லாம் 48 வயசு இருக்குது. ஸோ அதனால இன்னும் ஒரு 2-3 டீகேடுக்கு இந்தியா தான் சூப்பர் பவராக வரப்போகுது. அவர் ஒரு பெரிய ஞானி. யார்? சுவாமி விவேகானந்தா. பெரிய ஞானி. அவர் ஒரு சின்ன பெரிய ஞானியாக இருந்தாலும் ஞானிகிட்டையும் போய் நிறைய பேர் விளையாடுவாங்கல்ல. அவர் ஒரு ஞானியாக அவரோட தோற்றத்தை பார்த்தே சிக்காகோவில் அவரை பெரிய இவர் எப்படி என்ன பேசுவார்னு அவர் பேசின பிறகு தான் அவர் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவர் பேசின பிறகு தான் அங்கே உள்ள பத்திரிகைகள் எல்லாம் ஒரு 1 வீக்குக்கு அவரை பற்றி தான் எழுதிக்கிட்டு இருந்தது. அது தெரியும்ல, எல்லா யூஎஸ் பத்திரிகைகள்லாம் அதுக்கு பிறகு 1 வீக்கு சுவாமி விவேகானந்தரை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருந்தது. ஸோ அவரை பற்றி ஒரு 2 லேடிஸ் ஒரு ட்ரெயினில் அவர் பிரயாணமிக்கும் போது, எதுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப பெரிய மகான்களுக்கு கூட இடைஞ்சல் வரும். ஆனால் அவங்க எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க. ஒரு 2 லேடிஸ் வந்து அவர்கிட்ட போய் வம்பு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? வம்பு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அவர் என்னடா இவர் தோட்டம் எப்படி இருக்குது, அவர் வாட்ச் ஒன்று, அவர் பிறக்கும்போது பெரிய பணக்காரர், அது தெரியுமில்ல. அவரோட கிராண்ட் ஃபாதரே பெரிய ரிச் பர்சன். அவங்க கிராண்ட் ஃபாதரும் ஒரு பெரிய செயின்ட் ஆகி அவர் வாழ்க்கையை துறவரத்துக்கு போயிட்டார். ஸோ இவர் ஒரு நல்ல வாட்சை கட்டியிருக்கிறாரு. ஆனால் உடைகள்லாம் துறவியாட்டு இருக்கிறாரு. இவருக்கு இந்த வாட்ச் எதுக்கு, இவர்கிட்டேருந்து எப்படியாவது பிடிக்கணும்னு அந்த 2 கேர்ள்ஸுன்னு நினச்சாங்க. 2 லேடிஸ் அவர்கிட்ட போய் கொஞ்சம் வம்பு பண்ணி வாங்கிடலான்னு நினச்சிட்டு அவர்கிட்ட போய் வம்பு பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஷார்ப்பான ஆள். வரும்போதே அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஞானினா என்ன மற்றவங்களோட மைண்டையே ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். அந்த 2 லேடிஸும் வந்து அவர்கிட்ட வந்துட்டு, நீங்கள் இந்த வாட்சை தந்துருங்க, நீங்கள் வாட்சை தரலன்னானுக்க நீங்கள் என்கிட்ட வம்பு பண்ணீங்கன்னு போலீஸுக்கு சொல்லிவிடுவேன்னு சொல்கிறாங்க. என்ன, சிலவங்க நல்லவங்களை மாட்டி விட்றதுனாக்க ஏதாவது ஒரு ட்ரம் கார்டை யூஸ் பண்ணுவாங்க. இது லேடிஸ் வந்து அந்த ட்ரம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட வாட்சை தரலன்னா நீங்கள் என்கிட்ட வம்பு பண்ணீங்கன்னு சொல்லி போலீஸுக்கு சொல்லிவிடுவோம், அதனால் தந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார்? வெரி குட். அந்த கதைகள்லாம் அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் உடனே ஷூட் ஆகிட்டார். அவர் ஞானியாச்சு. அப்போ இவங்களுக்கு ஒரு பாடம் போட்டோன்னே அப்படியே பேசிகிட்டே இருந்திருக்காரு. அவங்க பேசுகிறத இவருக்கு பேச மாட்டேங்கிறாரான்னு பார்த்தாங்க. அப்போ அந்த லேடிஸ் வந்து, இவர் என்னடா இவர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாருன்னு. அப்போ இவர் எனக்கு பாதுகாக்காது என்ன சொல்லணும், எழுதிக்காங்கன்னு சொல்லணும். அந்த பொண்ணுங்களும் ஒரு அவங்களுக்கு அந்த டைமில் ஞானம் இல்லை. யாருக்கு? அந்த 2 லேடிஸுக்கும். அதை அவங்க சொன்னதை எழுதி கொடுத்துட்டாங்க. அவர் அதை வச்சு போலீஸை வர வச்சு அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வச்சுட்டார். என்ன எழுதியிருப்பாங்க? உங்கள்கிட்ட வம்பு பண்ணி இந்த வாட்சை இல்லை என்ன எழுதியிருப்பாங்க, நீங்கள் தரலைன்னா உங்களை போலீஸில் மாட்டி விட்டுவே, நீங்கள் எங்கிட்ட வம்பு பண்ணது மாதிரி அதையே எழுதியிருக்காங்க. அதை எழுத முடியுமா? பேசிட்டு அவர் தந்துடுவார்னு நினச்சிட்டு இப்போ எழுதிட்டாங்க. ஸோ அவர் மாட்டி விட்டார். ஸோ இதே மாதிரி அவர் ஒரு ஞானிக்கு வந்து எல்லா ஞானமும் இருக்கும். அடுத்து ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் டெய்லி பண்ணுறதுக்கு தான் சொல்கிறாரு. தன்னை பற்றி அறியணும். அவரோட வேர்ட்ஸ் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுற, அவரோட வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணுற ஆளுங்க எல்லாருமே பெரிய ஆளாக வந்துடுவாங்க. அவரோட கருத்துக்களை டெய்லி படிக்கிற ஆளுங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் லீடராக வருவாங்க.
புரியுதுல்ல? வாழ்க்கையில் அப்பப்போ அடிக்கடி அவரோட புக்ஸை படிக்கிறவங்கெல்லாம் பெரிய சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸாக வருவாங்க. ஸோ அவர் இந்த பொண்ணு அதை சொன்ன அவ்வளோ கருத்தையும் ஒரே வார்த்தையில் தான் சொல்லியிருப்பார். நெவர் சே என்ன, நெவர் சே நோ, நெவர் சே ஐ கெனாட், நெவர் சே ஐ கெனாட். யூ ஆர் இன்ஃபைனிட், யூ ஆர் இன்ஃபைனிட். You can do anything in this world. You can do anything in this world. ஸோ மனுஷனுக்கு அளவற்ற பவர் இருக்குங்கிறத அவர் சொல்கிறார். அதை நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி உங்களையே நீங்கள் அறிய ஆரம்பித்தா உங்களோட பவர் எல்லாருக்கும் உடம்புலையும் எல்லாருடைய சக்தியும் ஒரு கடவுள் சக்தி இருக்குது உள்ளுக்குள்ளேயே. அந்த சக்தியை அறிய ஆரம்பிக்கலாம். எல்லாரும் அவங்களையே பார்க்க ஆரம்பித்தா செல்ஃப், அதுக்கு பேர் என்ன? செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். செல்ஃப் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நம்மளையே நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம், நம்ம ஏன் இப்படி பிஹேவ் பண்ணோம் இப்போ ஆராய ஆரம்பித்தான்னா எல்லாரும் காடாக மாறிடுவாங்க. என்ன அவங்களுக்குள்ள கடவுள் தன்மை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். அது அவர் தெரிஞ்சவர். அவர் நமக்கு அதில் 1% தான் தெரியும். திடீர்னு தோணும். அதுக்கு பிறகு இதெல்லாம் நடக்காதுன்னு போயிடுவோம். ஆனால் அது நடக்கும்னு நினைச்சாச்சுன்னா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஸோ அவர் இளைஞர்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? அரைஸ், awake, stop not till the goal is reached. So you should also work hard till your goal is reached. Okay, all the best. வாழ்க வளமுடன். வழக்கம் போல துணைவேந்தர் அவர்கள் புதிய செய்திகள் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் பிரவீன் பாலாவுக்கு தெரிஞ்சிருந்தது. அந்த மாதிரி விவேகானந்தரும் டாட்டாவும் பேசிக்கிட்டு செய்திகள் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கு இளைஞர்களுக்கு என்ன செய்திகள் வேணுன்றதை சொல்லி ரொம்ப முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து விவேகானந்தரை குறித்து படிக்கிறவர்கள் அவரவர்கள் துறையில் வென்று கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவ்வளவு தன்னம்பிக்கை சொற்றுடர். நீங்கள் வீட்டில் எழுதி வச்சது நாள்தோறும் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். தன்னுடைய மிகுதியான நேர நெருக்கடிக்கு இடையிலேயும் நிகழ்ச்சிக்கு வந்திருந்து மாணவர்களுக்கு பரிசு வழங்கி தலைமை உரையாற்றி இருக்கிற நமது துணைவேந்தர் அவர்களுக்கு கைத்தட்டல்களால் நன்றி சொல்லுங்கள். இப்பொழுது பரிசளிப்பில் வராத மாணவர்கள் பட்டியலாம் எடுத்துட்டீங்க. இப்போ அதை ஒருங்கிணைத்து எடுத்து செல்கிற பொறுப்பை நம்முடைய தமிழ் பயிற்றுனர்கள் கனிமொழி, செல்லியம்மாள், பூவை உள்ளிட்டவர்கள் எடுத்துச் செல்வார்கள். மணிகண்டன் நிறைவாக நன்றி. பேச்சு போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கான பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. செல்வி ரா சுப்ரியா, வி மாதவ், கிருத்திகா, குருபரன், சஞ்சய் குமார், ஹரிஷ் குமார், ஜானிஸ் மிராக்லின், ஜானிஸ் மிராக்லின், லோகநாதன், யுவராஜ், லோகநாதன், யுவராஜ், லோகேஷ், துர்காதேவி, பேச்சு போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கான பரிசு அறிவிக்கப்படுகிறது. திருமதி செல்லியம்மாள் MIT வளாகத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அந்த பரிசினை அறிவிப்பார். சான்றோர் உள்ளிட்ட அவையை வழங்கியுள்ளது. இதில் ஊக்கப்பரிசு பெற்ற மாணவர்களுடைய பெயர் பட்டியல்: செல்வி மா தேவதர்ஷினி, இயந்திர பொறியியல் துறை, கிண்டி பொறியியல் கல்லூரி. வாங்க. அடுத்ததாக செல்வி ரா தர்ஷ்னா, கணினி அறிவியல் பொறியியல், கிண்டி பொறியியல் கல்லூரி. விஸ்வரூபஸ்ரீ, 3ஆம் பரிசு பெறக்கூடிய மாணவன் செல்வன் மா சிவபாலன், தகவல் தொழில்நுட்ப பொறியியல் துறை, கிண்டி. செல்வி ரூ கீர்த்தனா, 3ஆம் பரிசு மின்னணு மற்றும் கருவிசார் பொறியியல் தொழில்நுட்பம், MIT.
சுகாசினி, குடிமைசார் பொறியியல் ஆங்கில வழி, கிண்டி பொறியியல் கல்லூரி, 2ஆம் பரிசு. செல்வன் கோவே பிரவீன் பாலா, மின்னியல் மற்றும் மின்னணு தொடர்புத்துறை, கிண்டி முதல் பரிசு. நன்றி. பரிசு பெற்ற மாணவ செல்வங்களுக்கு நன்றி. மாணவி செல்வன் தூ மோகனகிருஷ்ணன். இப்போ ஒருங்கிணைப்பாளருக்கான சான்றிதழ்களில் பூவை சொல்லுங்கள். அவைகளுக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் சான்றிதழ் பட்டியலில் பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மைய எங்களுடைய இயக்குனர் அம்மா, அது நாங்கள் பணி வாய்ப்பு பெற்றதிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி கொண்டு எங்களை ஆற்றுப்படுத்தி கொண்டு வரும் பேராசிரியர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு இந்த சான்றிதழை வழங்குகின்றோம். பேராசிரியர் முனைவர் சங்கர் ஐயா, கணிதத்துறை, பொறியியல் தனசேரன் சார், எங்களுடைய தமிழ் ஒருங்கிணைப்பாளர், பயிற்றுனர் ஒருங்கிணைப்பாளர். முதுமுனைவர் மணிகண்டன் ஐயா, ஏசிடெக் தமிழ் பயிற்றுனர். முனைவர் பூவை சுப்பிரமணியன், MIT வளாகம் தமிழ்துறை. முனைவர் கா ஜானகி, கிண்டி பொறியியல் கல்லூரி தமிழ் பயிற்றுனர். திருமதி பா செல்லியம்மாள், MIT வளாகம் தமிழ் பயிற்றுனர். திருமதி கா கனிமொழி, தமிழ் பயிற்றுனர், கிண்டி பொறியியல் கல்லூரி. திரு ராஜேஷ், ஆங்கிலத்துறை. திருமதி ராஜலட்சுமி, ஆங்கிலத்துறை. நடனமாடிய மாணவி தானியா. ரூபவர்ஷினி, பாடல் பாடிய மாணவி ரூபவர்ஷினி. இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு கோபாலன். இளைஞர் செஞ்சிலுவை சங்கத்தின் பேச்சு போட்டியை ஒருங்கிணைத்த திருமதி லாவண்யா. நன்றி ஐயா. இந்நிகழ்வின் நிறைவாக நன்றியுரை வழங்குவதற்காக முதுமுனைவர் கா மணிகண்டன், தமிழ் பயிற்றுனர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகம், செஞ்சிலுவை சங்கம் இணைந்து நடத்திய வீரத்துறவி விவேகானந்தருடைய இந்த பேச்சு போட்டி பரிசளிப்பு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி ஒரு சிறப்புரையையும் எழுச்சியுரையாக ஆற்றியிருக்கக்கூடிய எங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவேகானந்தராக இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம். ஐயா அவருடைய உரையை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்போம். நிலையான ஒன்று, சஸ்டைனபிலிட்டி என்கிற ஒரு ஆங்கில சொல்லுக்கு இலக்கணத்தை அகராதியில் தேடுகிற போது அவருடைய நிலையானது என்கிற எந்த ஒன்றையும் நிலையானது என்று அவ்வப்போது அறிவுறுத்தி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட பெருந்தகை ஐயா அவர்கள் இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்புரை வழங்கி நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு எழுச்சுரை வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு எங்களையெல்லாம் அன்போடு அரவணைத்து ஆற்றுப்படுத்தி வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குனர் அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர் மரபு என்கிற இந்த பாடத்திட்டத்திற்கு நூல் உருவாக்கம் செய்கிற போது இதற்கான உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இந்த தமிழர் மரபினுடைய
ஒரு அடையாளமாக எதை தேர்வு செய்யலாம் என்று எண்ணுகிற போது அம்மா அவர்கள் சொன்னார்கள், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய நம்முடைய உலக பொதுமறை திருவள்ளுவரை நாம் அந்த முகப்பு படமாக வைக்கலாம் என்று அருமையான ஒரு கருத்துரையை வழங்கினார்கள். அப்படி கருத்துரையை வழங்கி தமிழர் மரபை இந்த தரணிக்கே கொண்டு சென்ற அம்மையார்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த நிகழ்விற்கு நோக்க உரை ஆற்றி இந்த செஞ்சிலுவை சங்கத்தினுடைய செம்பாந்த பணிகளை அண்ணா பல்கலைக்கழகம் எவ்வாறு முன்னெடுத்திருக்கிறது என்கிற ஒரு பெரிய பட்டியலை ஐயா அவர்கள் இங்கு எடுத்து சொன்னார்கள். அவ்வப்போது தமிழ் சார்ந்த கவிதைகளை எங்களுக்கு அவ்வப்போது குறிப்பிடுவார்கள். அவருடைய கவிதையை கேட்டு நாங்கள் அந்த அறையை ரொம்ப மகிழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பெருந்தகை ஐயா அவர்கள் இந்த விழாவினுடைய நோக்கத்தை மிகச்சிறப்பான முறையில் வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விற்கு வந்து வாழ்த்துரை வழங்கி இன்னும் நடுவராக இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டு நல்ல நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து தந்த நடுவர் பெருந்தகை ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்களெல்லாம் இப்படி ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு காரணம் எங்களுடைய தமிழ்துறை ஒருங்கிணைப்பாளர் ஐயா தனசேகரன் ஐயா அவர்கள். நாங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அவ்வப்போது அன்பு கட்டளையிட்டு எங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய பெருந்தகை ஐயா அவர்கள், அவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் இணைந்து எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை வழிநடத்திய ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியர் கனிமொழி அம்மா, ஐயா பூவை சுப்பிரமணியம், ஐயா ஜானகி அம்மா, செல்லி அம்மா, ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள், கணிதத்துறை பேராசிரியர் ஐயா அவர்கள், குறிப்பாக இந்த நிகழ்வில் நேற்று நடந்த ஒரு நிகழ்வு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெகு சிறப்பான ஒரு நிகழ்வு. ஒரு பக்கம் நேதாஜியை பேசக்கூடிய மாணவர்கள், இன்னொரு பக்கம் நம்முடைய விவேகானந்தரை பேசக்கூடிய மாணவர்கள் என்று இரண்டு பக்கமும் இரண்டு மிகப்பெரிய ஆளுமைகளை பேசி மிகச்சிறந்த கருத்துக்களை, ஒரு 100 புத்தகத்தை படித்த ஒரு உணர்வை இந்த ரெண்டு அரங்கமும் தந்தது என்பது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தந்தது. அப்படி மாணவர்களுடைய எழுச்சி மிகுந்த உரை நமக்கு ஒரு சிறப்பை தந்தது. எனவே இப்படி இந்த நிகழ்வில் பங்கெடுத்து அவருடைய தமிழ் உணர்வை இந்த அரங்கத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும். எனவே இந்த நிகழ்வில் இன்னும் பெயர் விடுபட்டிருந்தால் பெற்றோர்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை நல்ல உங்கள் உள்ளங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். जय